ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லக்கி பாஸ்கர் பேசுகிறேன். கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து FIFA வேர்ல்ட் கப் இப்போ லாஸ்ட் மேட்ச் அர்ஜென்டினா விசஸ் ஈஜிப்ட் பற்றி பேச போகிறோம். கைஸ், ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு. ஸோ வாங்க இந்த மேட்ச் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ அதோட நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்சும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பேசலாம். சரிங்களா சார்? கைஸ், மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம ஒரு டெய்லியும் இன்டாக்ட் பண்ணலாம், நம்ம ஃபுட்பால் பற்றி பேசலாம், நம்ம பல விஷயங்கள் பற்றி நம்ம சேனலில் பேசலாம். சரிங்களா? ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டு த கண்டென்ட் டுடே. அர்ஜென்டினா விசஸ் ஈஜிப்ட் மேட்ச் பார்க்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜென்டினா விசஸ் ஈஜிப்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3-2ன்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து அர்ஜென்டினா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து ஈஜிப்டை வந்து அது ஈஸியாக வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க. அர்ஜென்டினா ஈஸி வின் பண்ணிடுவாங்கன்னு நம்ம நினச்சோம். ஆனால் மேட்ச் அப்படி போகல. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் தான் வந்து டாமினண்ட்டாக இருந்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத அளவு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஈஜிப்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல் அவங்க தான் லீட் பண்ணாங்க. அதோட திருப்பி செகண்ட் கோலும் அவங்க தான் போட்டாங்க. இதில் வந்து ஒரு கான்ட்ரவர்சி என்ன ஆயிடுச்சுன்னா, செகண்ட் கோலை வந்து ரெஃப்ரி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா ஈஜிப்ட் பிளேயர் வந்து ஃபவுல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபவுல் நான் பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு அதர் சைட் ஆஃப் ஃப்ரெண்டில் வந்து ஃபவுல் பண்ணதை அந்த ஈஜிப்ட் பிளேயர் வந்து பாஸ் பண்ணி வேறு ஈஜிப்ட் பிளேயரே அதை எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியில் அது கோலாக கன்வெர்ட் பண்ணிட்டு பிறகு அது கோல் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அவர் எங்கேயோ பண்ண ஃபவுலை அந்த ஃபவுலில் ரீசனாக வச்சு இவங்க வந்து அந்த கோலை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. இது முழுக்க அர்ஜென்டினாக்கா ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டிசிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஸோ ஈவன் தோ ஈஜிப்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல் டிஸ்குவாலிஃபை பண்ணியும் அகெயின் திருப்பி அவங்க கம்பேக் கொடுத்து இன்னொரு கோல் போட்டு ஜீக்கோ செம்மையாக ஒரு கோல் போட்டிருந்தாரு பாஸ் பண்ணி. ஸோ அவங்க திருப்பியுமே 2 லீடில் இருந்தாங்க. அப் டு பார்த்தீங்கன்னா 79th மினிட் வரையும் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் தான் வந்து லீடில் இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கோல் ஃபவுல் பண்ணியிருந்தாலுமே அவங்க ஸ்டில் வந்து செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்சில் வந்து ஃபவுல்ஸ்லாம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா பிளேயர்ஸும் ஃபவுல் பண்ணியிருந்தாங்க, ஈஜிப்ட் பிளேயர்ஸும் ஃபவுல் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் ஈஜிப்டுக்கு வந்து எந்த ஒரு அந்த இதுவுமே கொடுக்கல, அவங்க கரெக்டான டிசிஷன்ஸ் கொடுக்கல. ஃபுல்லாக அர்ஜென்டினாவுக்கு ஃபேவராக கொடுத்த மாதிரியே இருந்தது. ஈவன் வந்து லாஸ்ட்டு ஃபைனல் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா ஒரு ஃபவுல் பண்ணி தான் அவங்க வந்து ஈஜிப்டிலேருந்து பாஸ் பண்ணி அவங்க ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, தேர்டு லீட் ஸ்கோரு. பட் ஆனால் அர்ஜென்டினா கொடுத்த அந்த என்ன சொல்கிறது வார் ரிவ்யூ பண்ணதோ அப்புறம் கோல் டிஸ்குவாலிஃபை பண்ணதும் ஏன் ஈஜிப்ட் கொடுக்கலன்னு தெரியல. அவங்க டோட்டலாக ஒன் சைடடாகவே அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இதனாலேயே வந்து ஈஜிப்ட் யூஸ் பண்ணிட்டாங்க. ஈவன் தோ மேட்ச் வந்து முடியும் போது ஈஜிப்டோட கோச் பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காமிச்சிருப்பாரு. இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா ரேசிசம் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து அந்த சிம்பிளை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரே கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்குது கைஸ். வந்து இந்த மாதிரி மாறி ஃபவுல்ஸ் இருந்தாலுமே இப்போ ஒரு டீமுக்கு வந்து அவங்க கோலை வந்து அவங்க போட்டது கரெக்டுன்னு சொல்கிறோம், இன்னொரு டீமுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம். இது ஒரு நியாயமே இல்லை. சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஈவன் தோ அர்ஜென்டினாவும் நல்லா ப்ளே பண்ணாங்க. அது எப்படி சொல்கிறேன், என்னதான் கான்ட்ரவர்சி இருந்தாலும் 79th மினிட் வரையும் அர்ஜென்டினா ஸ்கோரே பண்ணல. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி 79th மினிட்டில் தான் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அர்ஜென்டினா பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஒரு கோல் வந்து பார்த்திங்கன்னா மெஸ்ஸி வந்து கார்னர்லேருந்து பாஸ் பண்ணார், ப்ளஸ் வந்து அதை வந்து ஹெட்டர் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டாங்க. தென் மெஸ்ஸி வந்து ஒரு கோல் போட்டிருந்தாரு. அதாவது மெஸ்ஸி டேரெக்டாக ஒரு கோல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு பிளேயர் அடித்தாங்க, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மெஸ்ஸிக்கு அடிச்சது. அவருக்கு சூப்பராக அதை வந்து கோலாக கன்வெர்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ஒரு லீட் எடுத்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபைனல் மினிட்ஸில் ஒரு ஹெட்டர். அது மார்டினஸ் வந்து அந்த பாஸ் ஒன்று போட்டார். அந்த ஹெட்டர் ஒரு அர்ஜென்டினா பிளேயர் ஒன்று பண்ணார். ஸோ
ஸோ இதனால் அவங்க வந்து 3-2க்கு லீட் எடுத்தாங்க. ஈவன் இந்த 3 கோலும் பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸில் அடித்தாங்க அர்ஜென்டினா. இது வந்து ஹிஸ்ட்ரியிலே செம்ம கம்பேக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கிறதுனால ஸோ இதை வந்து இந்த மேட்ச் ஃபேவராக வந்து ஈஜிப்டு போயிருக்க வேண்டியது. ஆனால் வந்து ரெஃப்ரியோட டிசிஷன்ஸ்னால இது வந்து 13 மினிட்ஸில் செம்ம ஒரு கம்பேக். இதுவரை யாருமே ஃபீஃபாவில் இது மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ மேட்ச் ஹைலைட்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கைஸ் என்னதான் கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் மெஸ்ஸியோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆஃப்டர் மேட்ச் வந்து மெஸ்ஸியை வந்து தூக்கி போட்டு ஒரு பந்து மாதிரி அப்படியே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே நல்லா இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் கான்ட்ரவர்சிஸ், இந்த ஆக்சுவலாக அவரோட வயசுக்கு அவர் கோட் செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ஜாய் பண்ணுறாரு இந்த ஃபுட்பாலை. அதையும் நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். கான்ட்ரவர்சிஸ் இருக்குது, அது கண்டிப்பாக வந்து ஃபீஃபா ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். ஸோ ஆனால் வந்து இந்த என்ன சொல்லுது, ஃபுட்பால் இஸ் பீக் இயர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷுவல்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெஸ்ஸியை ப்ளே பண்ணுறதா இருந்துட்டோம், அவங்க டீம்மேட்ஸ் வந்து அவங்கள செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம். ஈவன் இந்த மாதிரி தான் நாங்கள் ரெனால்டோவுக்கு நடக்கும்னு நினச்சோம். கடைசியில் ரெனால்டோவை ஒன்றும் பண்ணாமல் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதுக்கான ஒரு சினாரியோ வீடியோ தான் உங்களுக்கு ப்ளே பண்ண போகிறேன், பாருங்கள். கடைசியில் ஈஜிப்தை வந்து ஊருக்கு அனுப்பிட்டானுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ அர்ஜென்டினா விசஸ் சுவிட்சர்லாந்து தான். ஏன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச் ஒன்று சுவிட்சர்லாந்து விசஸ் கொலம்பியாவில் சுவிட்சர்லாந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அர்ஜென்டினா வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் வந்து குவார்டர் ஃபைனலில் பார்க்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி அர்ஜென்டினா வந்து வின் பண்ணிடும். ஸோ பார்ப்போம் அந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சுக்கு சின்ன ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா வந்து ஒரு 3 கோல்ஸ் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுவிட்சர்லாண்டு மேபி 1 கோல் அடிக்கலாம், ஏன்னா அவங்க நல்லா ஆடுறாங்க, நான் பார்த்தேன். ஸோ 1 கோல் அவங்க அடிக்கலாம். ஸோ இது 3-1 போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கைஸ். ஃபைனலாக ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆஃப்டர் ஈஜிப்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் பிளேயர் வந்து சிகோன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து அவர் 3 வாட்டி இந்த ஸ்லோகன் சொல்லியிருக்காரு, ரெஃப்ரி அன்ஃபேர் சொல்லிட்டு. ரியலாகவே இது ஒரு அன்ஃபேர் டிசிஷன்ஸ் இருக்குது. அதை எல்லோரும் பார்த்துருப்போம், மேட்ச் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த மாதிரி அன்ஃபேராக இருக்கக்கூடாது, அதுதான் எல்லாரோட ஃபுட்பால் ஃபேன்ஸோட ஒரு வேண்டுதலாக இருக்குது. ஸோ பார்ப்போம் கோயிங் ஃபார்வர்டாவது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த மாதிரி அன்ஃபேராக இருந்து ஜெயிச்சதுனால அர்ஜென்டினா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க எலிமினேட் ஆகிடுவாங்க. பிகாஸ் கடவுளுக்கு தெரியும் யார் வந்து ஃபேராக விளாட்றாங்க இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட ரிசல்ட்டும் இருக்கும். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி அவங்க வின் பண்ணுறது இது வந்து கண்டிப்பாக அவங்க டிஸ்குவாலிஃபை தான் ஆவாங்க நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க எலிமினேட் ஆகணும் சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு போக இந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. ஃப்ரான்ஸ் கண்டிப்பாக அர்ஜென்டினாவை பீட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஃபைனல்ஸ் போனாங்கன்னா. ஏன்னா ஃப்ரான்ஸ் வந்து இப்போ வந்து நார்வே கூட ஒரு மேட்ச் இருக்குது. நார்வே எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் ஒரு லக்கு தான். அது வந்து ஆலண்டோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸால் தான் அவங்க வந்து தாக்கு பிடிச்சி வந்தாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் நார்வேவை போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபைனலில் அர்ஜென்டினாவை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வேர்ல்ட் கப்பில் ஃப்ரான்ஸ் வந்து அர்ஜென்டினா கிட்ட தான் தோற்றுருப்பாங்க. ஸோ அதோட ரிவெஞ்சாக இந்த மேட்ச் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் கடைசியாக இந்த ஈஜிப்டோட அவர் பேசின அந்த வீடியோவை பாருங்கள். الحكم نو فير ريفري نو فير ظالم ظلم مبين وواضح بيضيع مجهود بلد كاملة من أول الماتش. هو جاي علينا مش هينفع نخرج كده كسبانين 2-0 أرجنتين. بطولة موجهة حسب الله ونعم الوكيل. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ முடிஞ்சிச்சு. திருப்பி இன்னொரு ஃபுட்பாலோட ரிவ்யூவோட உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட். எல்லோரும் லைக் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம
ஈஜிப்டுக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு நடந்த அந்த அநியாயம் வேறு எந்த ஒரு டீமுக்கும் நடக்கக்கூடாது. ஸோ திஸ் இஸ் ஃபார் ஈஜிப்ட். யூ கைஸ் பிளேட் வெல். ஓகே கைஸ், பை பை, see you on next video.